கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். தொடரும் இளையராஜா சர்ச்சை. மீண்டும் இளையராஜா அவர் பேசுனது இல்லை அவர் காப்பிரைட்ஸ் கேட்குறது இது எல்லாமே ரொம்ப சச்சரவுக்குரிய விஷயங்களாக மாறிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜா செய்த காரியத்தால் தான் இன்றைக்கி பல நலிந்த இசையமைப்பாளர்களுக்கும் கேஷ் வந்துட்டு இருக்குது. என்றைக்கோ ஒரு பாடல் போட்டிருப்பாங்க, இன்றைக்கி அந்த பாடலுக்கான காப்பிரைட்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஏதோ ஒரு படம் வந்துட்டுருக்கு, எனக்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு சில இசையமைப்பாளர்கள் இளையராஜாவோட கை கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த கேள்வி முதல்ல வச்சுறேன். இன்னொன்று, இளையராஜாவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைக்கிற விதமாக தான் நிறைய இடத்துல பேசுகிறீங்க. அவர் கோவத்துப்படுவார், ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பார், இந்த மாதிரி மற்றவங்களை மதிக்க மாட்டாரெலாம் சொல்கிறீங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் பல இசையமைப்பு பண்ணும் பொழுது சில ப்ரொடியூசர்ஸ் காசே இல்லாமல் வரும்பொழுது படத்துக்கு ஃப்ரீயாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, காசே வாங்காமல் நிறைய படங்கள் இலவசமாக பண்ணியிருக்காரு. இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது அதிகமாக இருந்தோ அதுதான் சொல்லுவாங்க. நல்லதுன்னு சொல்லணும்ல சார். நல்லதும் உங்கள் பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். அவர் நல்லதும் செய்திருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் கெட்டது, நல்லா தேடி பார்த்தீங்கன்னா அதில் நல்லதும் இருக்குது. கஞ்சா செடி இருக்குது, கஞ்சா பூ பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை வச்சு தான் ஒரு படம் எடுத்தான், பாப்பி இஸ் ஆல்சோ எ ஃப்ளவர். கஞ்சா ஒரு பூவும் கூட அப்படின்னு. இளையராஜா கிட்ட சில நல்லதும் இருக்குதுங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. ஓகே, நாங்கள் ஒன்றும் முழுக்க கெட்டவர்னு சொல்லியே, அவர்கிட்ட சில நல்ல குணங்கள் இருந்துக்கலாம், அவ்வளோ. அதை குளோரிஃபை பண்ண வேண்டியது அவர் தான் சொல்லணும். ஏயா அதாவது ஒரு சின்ன கதை என்னன்னாக்கா, பொண்டாட்டி திட்டினாலாம் புருஷன்கிட்ட. வெள்ளிக்கிழமை முருங்காய் சாம்பார் வச்சாலாம். ஒரு கற்றுக்கத்தனா என்ன முருங்காய் சாம்பார். திங்கக்கிழமை வச்சேன் முருங்காய் சாம்பார், சாப்பிட்டேன். செவ்வாய்க்கிழமை முருங்காய் சாம்பார் வச்சேன், சாப்பிட்டேன். புதன்கிழமை முருங்காய் சாம்பார் வச்சேன், சாப்பிட்டேன். வியாழக்கிழமை வச்சேன், சாப்பிட்டேன். வெள்ளிக்கிழமை மாத்திரம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி தான். அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு நாள் நல்லது பண்ணது ஏன் பெருசாக பேச மாட்டீங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை அவர் என்ன கெடுதல் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த விவாதம் இதுக்கு எதுக்கு இந்த விவாதம் வைக்கிறீங்க? ஒன்றுமே பண்ணல, அப்புறம் விட்டுற வேண்டியது. இல்லை, அது அவருடைய ரைட்ஸ் அவர் கேட்கறது, நீங்கள் கெட்ட விதமாக பேசுகிறதுக்கு அதை தான் நம்ம கேட்குறோம். ரைட்ஸ் கேட்கறதுக்கு நாங்கள் சில கேள்விகள் வைக்கிறோம். என்ன கேள்வி சார்? இப்போ இசை என்னதுங்கிறாரு, அது எப்படி அவர் தான் முடியும்? ஓகே, எப்படி அவர் தான் இல்லை சார், சட்டம் சொல்கிறத வச்சு தான் அவர் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் அதை கேட்கல. அந்த இசை அந்த ஒரு ரெக்கார்ட் போட்டாக்கா, நீங்கள் அந்த ரெக்கார்டு யாருடைய ஓனர் யார்? அன்றைக்கி HMV, அந்த கிராம்ஃபோன் கம்பெனிக்கு, அவங்களுக்கு தான் ராயல்ட்டி போகும். இல்லை சார், கேளுங்க, கொலம்பியான்றது RCAன்றது அவங்களுக்கு தான் அந்த ராயல்ட்டி போகும். ஏன்னா நீங்கள் வித்தாச்சு அதை. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது படத்தை படமாக கொடுக்கும் போது தான் அவங்களுக்கு ராயல்ட்டி போகுது. இன்றைக்கி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இதனால் இன்டலெக்சுவல் காப்பி ரைட்ஸா இது எல்லாமே அதுக்குள்ளே வருமா? இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுக்குள்ளே வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வெறும் படத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தான் அவங்களுக்கு உரிமை இருக்குது. படத்தை எத்தனை முறை தரம் வேணால் ப்ரொடியூசர் விற்றுக்கலாம், எத்தனை சேனலுக்கு வேணால் விற்றுக்கலாம், எத்தனை OTT தளங்கள் கூட விற்றுக்கலாம். படமாக பாடல் உள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதே பாட்டாக இருக்கும் பொழுது அதை ஒரு சோனி மாதிரியோ இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அந்த பாடலை வெளிப்படுத்துச்சுன்னா, வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கு அவங்க அந்த மியூசிக் டைரக்டருக்கு காசு கொடுக்கணுன்றது தான் அந்த சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில் தானே காசு கேட்குறாரு, அவர் ப்ரொடியூசர் கிட்ட கேட்கல. ரைட்டு, கரெக்ட், உங்கள் பாயிண்ட் ரொம்ப ரைட்டு. எத்தனை தடவை பராசக்தி படம் போட்டாலும் சிவாஜிக்கு காசு கொடுக்கணும். ப்ரொடியூசர் யாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். சிவாஜி கணேசன் எத்தனையோ காசு கொடுக்கணும். இல்லை, நான் சொல்கிறது ப்ரொடியூசர் சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கணும். அவர் நடிச்சிருக்கார், கலைஞருக்கு கொடுக்கணும், வசனம் எழுதியிருக்கார். இல்லை, காப்பிரைட்ஸ் ஆக்ட்ல அது மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை சார், அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, இதுக்கு ஓகே இல்லை. இளையராஜா கொடுக்கணுங்கிறது ஓகே இல்லை. அந்த படத்தில் டான்ஸ் ஆடின குமாரி கமலா காசு கொடுக்கும். அந்த படத்தில் பாட்டு பாடின இவங்களுக்கு அது பாடு அது இசையில் போயிடும். ஒளிப்பதிவு பண்ண கேமராமேனுக்கு கொடுக்கணும். லைட் பாய் இருந்தார் இல்லையா, அவருக்கு கொடுக்கணும். இனிமேல் வேணாலும் புது சட்டம் கொண்டு வரலாம். நீங்க கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்றேன். அதுதான் சார் சொல்றேன். அந்த சட்டத்தின் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, படமா இருக்கும்போது ப்ரொடியூசர் இல்லைங்க, பாட்டுக்கு மாத்திரம் இல்லைங்க, படத்தை நீங்க காசு வாங்கிட்டு தானே போட்டீங்க. ஆமா, பாட்டை காசு வாங்கிட்டு தானே போட்டீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அதுல? அதுதான் சார் சொல்றாரு, என்ன ரைட்ஸ் இருக்குது? படமா நீங்க என்ன வேணா பண்ணீங்க. சட்டை எந்த கடையில் வாங்குனீங்க? ஏதோ ஒரு கடையில் வாங்கினேன். அந்த ஓனர் சொல்றாரு, என் கடையில் தானே வாங்கினேன், போடுற அன்னைக்கு தான் எனக்கு காசு கொடு.
சட்டம் கொடுங்க, இளையராஜாவை சட்டம் கொடுங்க சார். இளையராஜா சட்டம் இல்லை சார், காப்பிரைட் சட்டம் வேறே. அதுதான் இளையராஜா சட்டம் தான். புதுசாக சொல்கிறீங்க சார். இளையராஜா வச்சு தான் இந்த பேச்சு பேசுகிறீங்க. இல்லை சார், ஆக்ட் சொல்கிறதா அவர் பண்ணுற ஆக்டு தான் கேட்குறேன் நான். இத்தனை வருஷம் அவனும் கேட்கலையே. மிஞ்சி போனால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு தடவை போட்டிங்கன்னாக்கா அந்த காலத்தில் 3 ரூபா கொடுத்தாங்க. 3 ரூபா 3000 சொல்கிறீங்களா? 3 ரூபா. 3 ரூபாய்க்குலாம் மியூசிக் போட்டிருக்காங்களா? அதாவது இப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டாங்கன்னா அப்போ நமக்கு இருந்து ரேடியோ ஒன்று தானே, டிவியெல்லாம் கிடையாது. ரேடியோவில் போட்டாங்கன்னா ஒரு தடவை போட்டாங்கன்னாக்கா 3 ரூபா கிடைக்கும். யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. அந்த ப்ரொடியூசர் அதை அவங்க பிரித்து கொடுக்குறதே உண்டு. இப்போ நான்லாம் டிவியில் பேசியிருக்கிறேன். தூர்தர்ஷன் இருந்த காலத்தில் நல்லா கிரேட் ஒன் ஸ்பீக்கர் 750 ரூபா எனக்கு ஃபீஸ் அப்போ. ஓகே. அதான் அன்றைக்கி அது பெரிய தொகை. எல்லாத்துக்கும் 350 அந்த ரேஞ்சு. நல்லா ஏ கிரேட் ஸ்பீக்கர் எனக்கு 750 ரூபா. எப்போ இது டெலிகாஸ்ட் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வரும். எனக்கு புரியாது என்னன்னு கேட்டாங்க. அந்த 50 ரூபா அனுப்பிச்சிருவேன். அதுமாதிரி ஒரு அமௌண்ட் வரும், அவ்வளோதான். அது இப்போ அந்த 1000 ரூபாய்க்கு அலையிற அளவுக்கு அவருடைய நிலைமை போயிருக்குதுன்னு தெரியும் இளையராஜா. ஆனால் அவர் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா 10 வருஷமாக அவருக்கு மியூசிக் எந்த சான்ஸுமே இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்குறாரு. படமே இல்லைன்னு சொல்லி தான் நான் ஒரு பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து இடத்த காலி பண்ணுங்க, கட்டடத்தை இடிக்க வேண்டியிருக்குது, நீங்கள் மியூசிக்கும் போடுறதில்ல, உபயோகமும் படுத்துறதில்ல, என்னத்தை ஏன் வீண் பண்ணுறீங்க காசை, இந்த பணத்தை மிச்சப்படுத்திங்கன்னு சொல்லி தான் அவங்க வெளியே அமிச்சாங்க. அதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் ரகளை எல்லாம் பண்ணி ஆளெல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு ஸ்டுடியோவில் ரகலையெல்லாம் கலவரமெல்லாம் உண்டாக்குனாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஃபீல்டு போயிடுச்சு. 10 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச தளபதி படத்துக்கு அப்புறம் அவர் இப்போ இசையமைச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். இளையராஜாங்கிற பேரில் வந்து கடைசியாக எந்த படம் வந்தது? கடைசியாக வந்த படம் விடுதலை வந்தது சார். எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆயிருக்கும் சார். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது அவருக்கு, இளையராஜாவுக்கு? அவர் அந்த படம் வந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்தது? அதுக்கு முன்னாடி விடுதலை படத்துக்கு முன்னாடி இருங்க சார், நம்ம நல்லா யோசிங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவ்வளோ சொல்லாமல் சொல்ல முடியாது, கஷ்டம். யோசிக்கிறீங்க விடுதலைக்கு முன்னாடி சார் இவங்களோட படம் சார். நம்ம யாரு அவர் பேர் என்னது, நம்ம இவர் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சார்ல சார், ஒரு படம் கண்ணு தெரியாம ஒரு படம் நடிச்சிருப்பாரு சார். அதுக்கு இளையராஜா தான் சார் மியூசிக் போட்டாரு. உதயநிதி வந்து பார்வையற்றவராக ஒரு படம் நடிச்சிருப்பாரு, சைக்கோ அப்படி ஒரு படம் வந்தது. ஆமாம் சரி, அந்த படத்துக்கு அவர் தான். 2 படம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லை சார், எத்தனை வருஷத்துக்கு கேப்பில்? 2-3 வருஷம் கேப்பு சார். ஆக வருஷத்துக்கு ஒரு படம் கூட இல்லை சார். அவர் நான் என்ன சொல்கிறேன் சார், அவர் ஃபீல்டு அவுட் ஆகும் சார், அது பிரச்சனை இல்லை சார். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு காப்பிரைட்டில் எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்குறாரு. அந்த ஒரு ரொம்ப நிறைய படம், ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைச்சதாக கிளைம் பண்ணுற ஒரு ஆளுக்கு மாதம். ஆமாம் சார், வயசாகல சார், எல்லாருக்கும் வயசு இல்லை சார். எம்எஸ்விக்கே இன்னைக்கு பாட்டு, எம்எஸ்வி உயிரோட இருந்தால் கூட ஒரு பாட்டு இல்லை, வாங்கிக்க வேண்டியதானே. எம்எஸ்வி உயிரோட இருந்தாலும் பாட்டு இல்லை. அலெக்சாண்டர் கிட்ட புருஷோத்தமன் கேட்ட மாதிரி தான் வித்யாசாகருக்கு பாட்டு இல்லை. நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரி. யார் அவங்களாம் கேட்கலையே. அதை நான் சொல்கிறேன் சார், அவங்களும் காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க சார். அவங்களும் வாங்குறாங்க, இசையமைப்பாளர் எல்லோரும் வாங்குறாங்க. ஏஆர் ரகுமான்ல இருந்து வித்யாசாகர்ல இருந்து நீங்க சொல்ற மிக முக்கியமான நிறைய இசையமைப்பாளர்கள் காப்பிரைட்ஸ் மூலமா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா, இளையராஜா வாங்குறது மட்டும் வெளியில தெரியறதால இவங்க இளையராஜா மட்டும் கேஸ் போட்டாரு. இவர் தானே கேஸ் போட்டாரு. ஆமா சார், இன்னைக்கும் லெஜெண்டரி மியூசிக்கா தானே இருக்கு. அவர் அதோட விட்டுருந்தாக்கா இப்ப எல்லாம் இருந்திருப்பாங்க. லெஜெண்டரி மியூசிக்கா தானே சார் இருக்கு. பாலசுப்ரமணியன் என்ன சொன்னாரு, என் பாட்டை மேடையில பாடக்கூடாது. கரெக்ட். காரணம் என்னன்னா, அதுக்கு அவனு சொன்னாரு, நீங்க ஒரு கார்பரேட் நிகழ்ச்சிக்கு உங்க பாடலை விற்கிறீங்க, நீங்க அவர் கார்பரேட் நிகழ்ச்சியில பாடுறாரு, அந்த பாடலுக்கு அவர் அங்கங்கிருந்து காசு வாங்கும் போது என் பாட்டை தானே நீ பாடுற, இப்போ எனக்கு காசு வாங்கி கொடுன்றதான நியாயமான பாட்டை அவர் பாடினாருங்க சார். இசையமைச்சது இவர் தானே சார். இசையமைச்சதுக்கு கூட வந்து இசையமைப்பாளர் இவங்களாம் வாத்திய கோஷ்டியெல்லாம் இருந்தாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணவங்களாம் இருந்தாங்க. அத்தனை பேர் இருந்தால் வந்து கேட்கணும், அவங்களாம் அப்ஜெக்ட் பண்ணணும். நீ ஒரு ஆள் இல்லை, நீ சும்மா நோட்ஸ் கொடுத்த இல்லை இல்லை இன்னைக்கு அது போதுன்றாரு, நலிந்த கலைஞருக்குலாம் போதும். அதனால அதுக்காக நீ முழு ஓனர்ஷிப் நீ கேட்பியா? என்ன ரைட்ஸ் இருக்குது அதில்? 100 வயலின் வச்சு வாச்சு, அந்த 100 வயலின்காரன் கேட்பான். ட்ரம்ஸும் அடி நிமித்துறாங்களே அவங்க கேட்பாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணார்ல ஒருத்தர், ஆமாம், அவருக்கு கொடுக்கணுமில்ல. உன்னால் வந்துருச்சா? அதை பாடினதுனால தான் அந்த பாட்டு நின்றுச்சு. ஏன் நீ பாடி இருக்கிறது உன் பாட்டு தானே, நீ ஏன் பாடல? நீ தான் உலகமாக இசையாகவே வாழ்கிறவராச்சே, ஏன் பாடல? ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அவர் மேலே? இப்படி பேசுனா காழ்ப்புணர்ச்சி இல்லை சார், இது எல்லாருமே வாங்குறாங்க சார். இளையராஜா மேலே மட்டுமே நீங்கள் கோபப்படுறீங்க. மற்றவங்களாம் வந்து என் பாட்டை பாடாதுன்னு சொல்லலையே,
கேட்குறாங்க சார், அவங்களும் வாங்குறாங்க சார். வாங்குறாங்க அவங்க சார். இன்னைக்கு யூடியூப்ல ஒரு பாட்டு எந்த படமா இருந்தாலும் எந்த சரி அப்போ வாங்குறாங்கிறதுக்கு அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வந்து மேடையிலே நின்று பாடக்கூடாது. அதுதான் சார் முதல் துவக்கம்ன்ற. அது யார் முதல் துவக்கம்ன்ற. அதுக்கப்புறம் எல்லா பாடலுமே அந்த மாதிரி பண்ணது வந்து நியாயம்ன்றீங்களா சார்? நான் நியாயமே சொல்ல. அப்புறம் என்ன பேசுறீங்க? என்ன சார் என்ன பிரச்சனைனா, எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர் ஒரு கச்சேரி நடத்தி பாடியிருந்தா அது பிரச்சனை இல்லை. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு கார்பரேட் நிகழ்ச்சிக்கு பாடுறாரு. அந்த கார்பரேட் நிகழ்ச்சி பெரிய லம்பா டிக்கெட்டை விற்கிறாங்க, பெரிய ஷோ லம்பா விற்று இவருக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், என்னோட பாடல் தானே, நான் இசையமைச்சேன்ல, அதுலேருந்து எனக்கு ஒரு ரைட்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்றது அங்கே பிரச்சனை வருது. நான் இப்போ சொல்கிறேன் சார். இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க சமீப காலமாக உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சமீப காலமாக கச்சேரிஸு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நடத்துகிறாங்கல்ல, இசையமைப்பாளரே நடத்துகிறாங்க. முன்னாடி அப்படி நடத்த மாட்டாங்க, வேறு யாராவது ஒருத்தர் நடவாங்க, அதில் ஒரு பாடல் வந்து பாடுவாங்க. இன்னைக்கு ஏன் அவங்களே நடத்துறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்களே காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களே பாடுறாங்க, அவங்களே பாடிட்டு போகுது. அதே தான் சார் இவரும், அதே தான் இவரும் பண்றாரு. அது மீண்டும் பிரச்சனையாகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் நைட் ஏன் போடுறீங்க? அதுக்கப்புறம் தான் சார் அது சிங்கப்பூரில் அப்படி போட்டு தான் ரகலாச்சு. கங்கை மரம் குறுக்க அதை பேச போய் எஸ்பி வந்து கங்கை மரம் நிகழ்ச்சின்னு தான் நீங்கள் போட்டிருக்குன்னு என் பேரை போட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். எஸ்பி பாலசுப்ரமணியன் நைட்டுன்னு போட்டு சிங்கப்பூரில் கூட்டம் அதுக்கு தான் வருது. வந்தபோது கங்கை அமரன் அதில் பங்கெடுத்துக்கிறாரு. ஓகே. எஸ்பி க்ளீனாக சொல்லிட்டார், அவங்களுக்கு நீங்கள் இது போட்டிருக்கணும், கங்கை அமரன் நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா கங்கை அமரனை கூப்பிட்டு பேசுறதுக்கு மக்கள் மத்தியில் ஒன்றும் சத்தமே வரல. எஸ்பிபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நெறியாளர், அதுக்கு ஒரே கூச்சலும் இதுக்கு வந்து இதாகிட்டு இருக்குது. கங்கை அமரன்கிட்ட பேசும்போது ஒன்றும் பெருசாக இதாகல, ரியாக்ட் ஆகலை. அப்போ தான் வந்து எஸ்பிபி வந்து இது மாதிரி நீங்கள் இது பண்ணணும். இதிலெல்லாம் வந்து இந்த காப்பிரைட் விஷயத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நாங்கள் எங்களதில் காப்பிரைட் இருக்குதுங்க. ஒரு இது 3 கண்டுபிடிப்புகள் எங்களுக்கு இருக்குது. அந்த காப்பிரைட்டை வந்து கார்பரேட் வந்து கேட்டாங்க. கேட்டபோது என்னுடைய கைடாக இருந்தவர் ராமச்சந்திரமூர்த்திங்கிறவர், காப்பிரைட் நாங்கள் கொடுக்குறோம்னாக்கா எங்களுக்கு ராயல்ட்டி என்ன கொடுப்பேன்னு கேட்டாங்க. ஆமாம். அந்த ராயல்ட்டி இன்றைக்கி வந்து செட்டில் ஆகலை, 4 வருஷத்துக்கு மேலே செட்டில் ஆகலை இன்ன வரைக்கும். இப்போ நீங்கள் வழக்கு போடுங்க சார். வழக்கு போடல, அவன் வேண்டான்ட்டு போயிட்டான். ஏன் சார்? நான் இல்லை சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது என்னன்னா நான் காப்பிரைட்டு கொடுக்காதனால இதே இதை வந்து பேஸ் பண்ணி எது மேட்ரு வந்து எல்லா பத்திரிகைகளெல்லாம் வந்துருச்சு, அந்த அச்சீவ்மெண்ட்டு எல்லாம் அந்த சயின்ஸ் மேகசைன் எல்லாம் வந்துருச்சு, அது பூரா வந்துருச்சு. பேஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணி விற்றுக்கிட்டான். ஓ இல்லை சார், அதான் சார் இது தப்பு இல்லை சார். இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை சார். இப்போ மருத்துவத்துறையில் நீங்கள் ஒரு கண்டுபிடிக்கிறீங்க, அதை ஒருத்தர் அந்த பேட்டர்னை எடுத்து வேறு விதமாக மாற்றி அவர் ஒரு காப்பிரைட்ஸ் வாங்கி அவர் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய கண்டுபிடிக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த மரியாதை கொடுக்காம போயிடுச்சு. என்னுடைய கண்டிஷனுக்கு நாம் வந்து ஒரு நியாயத்தோடு இருந்திருந்தோன்னா பிரச்சனை இருந்திருக்காது. எந்த கண்டுபிடிப்பையுமே வந்து நீங்கள் வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சொல்லவே கூடாது. இல்லை அதை தான் சார் சொல்கிறாரு, நீங்கள் பயன்படுத்துங்க வேணான்னு சொல்லலை. அப்படி பயன்படுத்தி பாடல்களை நீ பாடக்கூடாதுன்னு. அதுதான் சார், அதெல்லாம் வந்து பர்மிஷன், அதில் தான் பர்மிஷன் நீங்கள் பாடுங்கன்ற சொல்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பிரபலம் அடைஞ்சது வந்து பௌர்ணமி நிலவில் பனிவிடம் இரவில் கடற்கரை மணலில் இருப்போமாங்கிற பாட்டு தான் அவரை வந்து உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கு அடுத்ததை வந்து உச்சத்துக்கு கொண்டு போனது 1000 நிலவேவா கேவி மகாதேவன் போட்டது. இளையராஜாவில் அவர் பாப்புலர் ஆகுது, அதை ஞாபகம் வச்சு. ஓகே. அந்த பாப்புலாரிட்டிக்கு இளையராஜா காரணம். இளையராஜா தான் எஸ்பிபி வீட்டில் உட்காந்து அவரை பிடிச்சிக்கிட்டு உள்ள சான்ஸ் கேட்டவர். இதையெல்லாம் மறைக்கிறீங்களே, இந்த நியாயத்தை எல்லாம் சொல்ல நான் நினைக்கிறேன்னா யார் மூலமா வரட்டும், அதெல்லாம் வேற, அது பிரச்சனை இல்லை. அவர் இளையராஜா சொல்லவும் இல்லை, நான் வரல எஸ்பிபி மூலமா வரல. அவருடைய வருகைக்கு முன்னாடியே பாலசுப்ரமணியம் பார்ப்போம். ஆமா சார், இல்லைன்னா சொல்ல, இல்லைன்னு சொல்ல, அவ்வளோதான். அதை தான் சார் சொல்கிறேன். அன்னைக்கு எப்போ வந்தது, அவர் எப்போ பாடிட்டாருன்னு எப்போ தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கேயுமே அவர் சொல்லலையே. எவன் சினிமா எடுத்தாலும் எனக்கு காசு கொடுக்கணும், எவன் அடித்தாலும் எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் எஸ்பிபி அப்படி சொல்லல சார். எஸ்பிபி சொல்லல சார், எந்த இடத்துல எஸ்பிபியும் சொல்லல, இவரும் சொல்லல சார். இவர் அதை தான் சொன்னார், என் பாட்டை பாடக்கூடாதுன்னு கேஸ் போட்டார். ஆமாம் சார், அதுதான் திரும்பவும் சொல்கிறேன் சார். யாரு கிளாஸ் உன் பாட்டை இன்னும் போய் அவனு மேடையில் ஆடுறது இல்லையே. சரிங்க சார், இப்போது இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இசையா வரிகளா அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. வைரமுத்துக்கும் அவருக்குமான பிரச்சனை. இப்போ இந்த வைரமுத்து வெர்சஸ் இளையராஜா, வைரமுத்து வெர்சஸ் ஏஆர் ரகுமான், எல்லா இடங்கள்லையுமே மியூசிக் முக்கியம் அப்படின்றது அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க சொல்கிறாங்க.
இவர் வரிகள் முக்கியன்றாங்க. நீங்கள் ஒரு அரசியல்லையும் ஆளுமையாக இருந்தவர், இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்தவர். உங்களுடைய மனசில் எது முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இளையராஜா, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான், இவங்கெல்லாம் என்ன மொழியில் பாட்டு போடுறாங்க? தமிழில். அது என்னங்க தமிழ் மொழியில் தான் சார் பாட்டு போடுறாங்க. எதுக்காக தமிழ்? வரிகள் தேவையில்லையே. ஓகே, வரிகள் தேவையில்லையே. சந்திரலேகா படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. ஐலோ பகரியாமா ரப்பரே கரியோ லொரிங்கா ஐலோ பகரியாமா ஏ லகரிலே லுயாலோ ஏ லுயா லியாலா லியாலோ ஏ லுயா லியாலா. என்ன மொழி பாட்டு சார்? தெரியல சார். இருக்கு. மொழி தேவையில்லை சார், மொழி தேவையில்லை. இளையராஜா அப்படி போட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. நிலத்துக்கு இளையராஜா கூட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். நிலத்துக்கு வரிகள் எழுதுனார். வெறும் மொழியை மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு பாடல் வந்துருப்பா, அவ்வளோதான் கேள்வி. பாடலுக்கு மொழி தேவை, மொழிக்கு பாடல் தேவை. ரெண்டுமே முக்கியம். ரெண்டும் முக்கியம். ரெண்டுக்கும் சேர்த்து இசையமைப்பாளர்கள் இதை வாத்திய கோஷ்டி தேவை. வாத்திய கோஷ்டி இல்லாமல் நீ இசை வச்சிருக்க. அந்த நோட்ஸ் எல்லாம் உனக்கு யார் எழுத கற்றுக் கொடுத்தா? இன்றைக்கி நோட்ஸ் பயன்படுத்துகிற. அந்த காலத்தில் நோட்ஸ் கிடையாது. இதை எழுதுவாங்க, சாரணம் இதெல்லாம் எழுதுவாங்க. இப்போ நீ நோட்ஸ் எழுதுகிற. நோட்ஸ் எழுதுனது யார்? பீத்தோவன், மொசார்ட்டு, ஷாக்கோவ்ஸ்கி. அந்த மேலாட்டு நோட்ஸை நீ எப்படி காப்பி அடிக்கலாம்? இசையாது எப்படி போடலாம்? யாரை கேட்டு போட்ட? அது இசையின் வடிவம் சார், எழுத்து சார். கண்டுபிடிச்சது. நீ எப்படி தொடலாம்? தமிழ் வடிவம் அவன் காப்பிரைட் வச்சிருக்கான், அதை தொடக்கூடாது. அவன் காப்பிரைட்ஸ்லாம் இல்லை சார். காப்பிரைட்ஸ் இருக்கு. மொசார்ட் காப்பிரைட் இருக்கு. மியூசிக் தான் சார் காப்பிரைட்ஸ் இருக்கு. பீத்தோவன் காப்பிரைட் இருக்குது. மியூசிக் காப்பிரைட்ஸ் இருக்கு. மியூசிக் நோட்ஸ் போட்டது அவங்க. சரி, அப்ப மியூசிக் இது வடிவத்துக்கு இல்ல சார், வடிவத்துக்கு இல்ல. எழுதுற கா எழுதுறனா அதுக்கு இல்ல. அந்த ராகத்தை கண்டுபிடிச்சான் அவன் யாரு? அவனுக்கு காசு கொடுக்க மாட்டீங்களா? கன்னியாகுமரி ராகத்தில் போட்டீங்களா? அதுக்கு யார் காசு கொடுக்கணும்? இந்த கன்னியாகுமரி ராகத்தை யார் கண்டுபிடிச்சாங்க? இப்படி போனீங்கன்னா இதே கிடையாது. அவரை காப்பாற்ற நீங்கள் முயற்சிக்கிறது ஆட்சேபனை இல்லை. காசு வேணும்னு கேட்டு போய 10 வருஷமா கஷ்டப்படுறீங்க. இந்த அலெக்சாண்டர் கிட்ட புருஷோத்தம கேட்ட கதை தான் தெரியுமில்ல. தோக்கடிச்சுக்கிட்டியா, நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ராஜான்றதால எனக்கு சோறு போட்டாங்க. எனக்கு ராஜா பதவி பிடிக்கிட்டு நீ நாட்டை பிடிக்கிட்ட நான் என்ன ஆவேன் அப்படின்னு. சரி, இந்த நீ ராஜ்யத்தை திருப்பி வச்சுக்கணும். அதுமாதிரி கேட்டு போய் எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேள. இதில் என்னதுக்கு லொல்லு இவ்வளோ ஜம்பம்? இல்லை சார், எனக்கு ஒரு லெஜெண்டரி இசையமைப்பாளரை லெஜெண்டரி இசையமைப்பாளருங்கிறதெல்லாம் தூக்கி பேசாதீங்க. அதுக்கு முன்னாடி இசையமைச்சவர்களும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கு இவர் தான் லெஜெண்ட்? எல்லாரையும் தான் சார் லெஜெண்ட். அது என்ன இவர் லெஜெண்டரி? இவர் என்ன சார் எம்எஸ்வி லெஜெண்டரி என்ன கண்டுபிடிச்சார்? இளையராஜா லெஜெண்டரி. இளையராஜாவுடைய புதுமையான பாடல்கள் என்ன சொல்லுங்க சார். நான் வந்து இளையராஜாவுடைய புதுசாக என்ன கண்டுபிடிச்ச பாட்டு போட்டார். அந்த பாட்டுனால தான் தமிழ் படம் உலகமே மாறிச்சுங்கிற மாதிரி என்ன இது சொல்லுங்க. அன்னைக்கிலேயே புதுசு தானே ஒரு அந்த பாட்டு போட்டார் வந்து அது அவ்வளோ. அது அன்னைக்கிலேயே புதுசு தானே சார். அன்னைக்கு வரைக்கும் இசை வேற விதமா இருந்தது. கிராமியல் பாடல்களா கிராமிய பாடல்கள் அது ஒன்றும் வந்ததே இல்லை, பெருசா வரல. அந்த கதை வேண்டாம். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. தாளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து வாழை இலை போல ஒரு பொன்னம்மா தந்தான தானோ தராரிரோ தராரிரோ திரே தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தான தானே 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 தானே. கிராமிய இசை இல்லை, இளையராஜா வந்து கண்டுபிடிச்சார். இது யார் சார் போட்டது? எம்எஸ் விஸ்வநாதன் பாக பிரிவினைங்கிற படத்துக்கு 1960 போட்ட பாட்டு. அவரும் அவர் லெஜெண்டரி இல்லைன்னு சொல்லவே இல்லை சார். இவர் தானே கண்டுபிடிச்சார். நான் மொத்தமாக இவர் தானே கண்டுபிடிச்சார். இதுக்கு முன்னாடி பாட்டே இல்லையே. அந்த அளவுக்கு இல்லைன்னு தானே சார் சொல்லுவோம். அந்த பேச்சு பேசாதீங்க. அன்னைக்கு இந்த பாட்டை கேட்கறதுக்கு ஜூக் பாக்ஸ்னு ஒன்று இருந்தது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
4 25 காசு போட்டோம்னா பாட்டு வரும். புகாரி ஹோட்டலில் தான் அந்த ஜூக் பாக்ஸ் இருக்கும். தமிழ் பாடல்கள் பிளேட்டு, ஹிந்தி, இங்கிலீஷ் 3 போட்டுப்பாங்க. அந்த அந்த அன்றைக்கி போனோம்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா இந்த தாளையாம்பூ முடிச்ச பாட்டு இப்படி தான் கேட்பாங்கன்னு கிடையாது. காசு போட்டு பாட்டு கேட்குறது. பாட்டுக்கு 4 போட்டோம்னா அந்த பாட்டு ஒரு தடவை வரும். அந்த பாட்டை 4 போட்டோம்னாக்கா அது செலக்ட்னு வரும். இந்த பாட்டு தான் செலக்ட், அந்த பாட்டு நம்ம தருவோம், அந்த பாட்டு வரும். அதுதான் ஜூக் பாக்ஸ். இன்றைக்கி அது இல்லை. போயிடுச்சு. ஜூக் பாக்ஸ் மியூசிக்குங்க அதெல்லாம். என்னமோ இளையராஜா வந்து தான் இசையாக கண்டுபிடிச்சார். பாட்டே அதுக்கப்புறம் தான் வந்தது, தமிழே அதுக்கப்புறம் தான் வந்தது, திருக்குறளே அதுக்கப்புறம் தான் எழுதுனாங்க, அப்புறம் கம்பராமாயணம் அப்போ தான் எழுதுனாங்கன்னு கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. தூக்கி விடுறதை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை சார். அதில் ஒரு லிமிட் வைங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எங்களை மாதிரி கிழவனுங்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசாது. ஒரு காற்றினில் ஒரு கீதம் வந்து எங்கே கொண்டு போய் விட்டுருவீங்க? மீரா பஜன், எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ, எங்கும் உனை நான் தேடி அலைந்தேனே பிரபோ முராரே, எங்கும் நிறைந்தாயே. பிருந்தாவனத்தில் கண்ணன் நடந்த அந்த நாளும் வந்திடாதோ. பாடிக்கிட்டு போவா, ஜனங்க பின்னாடி பாடிக்கிட்டே போவாங்க. மீரா பஜன் இளையராஜா கண்டுபிடிச்சதா? சொல்லுங்க சார். சார் பழைய சாங்கை நான் குறைச்சி சொல்லலை, மீண்டும் நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். கிருஷ்ணா முகுந்தா முராரே, பாட்டாலேயே பதில் சொல்கிறேன் சார். கிருஷ்ணா முகுந்தா முராரே, கருணாசாகர நாயன கனகாம்பரதாரி கோபாலா, கனகாம்பரதாரி கோபாலா, கிருஷ்ணா முகுந்தா முராரே. என்ன பாட்டு சார்? என்ன பாட்டு சார்? கேட்டுக்கிட்டு இருக்கலாம் சார். ஒரு நாள் போதுமா நான் பாட, இன்னொரு நாள் போதுமா, ஒரு ராகமா சங்கீதமா, இதை நான் பாட இன்னொரு நாள் போதுமா. என்னால் பாட முடியல, நீங்கள் பாடிட்டு. இளையராஜா வரல சார், அப்போ சினிமாவுக்கு வரல சார். சரி இல்லை சார், நான் இப்போ மீண்டும் இந்த வாதத்தையா வைக்கிறேன். அதுக்கு சொன்னேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்தவங்க சார் நாங்கள். இல்லை சார், rhythm starts to play, stay with me, play with me, like the lady ocean hugs the shore, sway me more, sway me more, other dancers may be on the floor, I got to see only you have that magic technique, when you say I go here, when the rambo rhythm starts to play, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. இங்கிலீஷ் பாட்டு அப்படியே இருக்கு. Kiss me sweet and touch me tender, I will surrender to your side, tell me this is love forever, we will walk along together to the door to paradise. So doing, 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 மல்லிகை பூஜாதி ரோஜா, முல்லை பூ வேணுமா, தொட்டாலும் கை மணக்கும் பூ, பட்டான ரோஜா பூ, கதம்பம் வேணுமா. இளையராஜா போடல சார், இளையராஜா போடல சார். இல்லை சார், நான் உங்ககிட்ட தோல்வி ஒத்துக்கிறேன். என்னன்னா தோல்வி இல்லை, இல்லை நான் என்ன விஷயம் சொல்லிடுறேன். இளையராஜாவை நான் குறைச்சி மதிப்பிடலை. இளையராஜா ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர், அதுதான் சார் சொல்ல வரேன். அவ்வளவுதான். இல்லை தெரியாம இருக்கலாம், அந்த கொண்டு வந்தேங்கிற இந்த கதையெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு 10 வருஷமா எனக்கு மியூசிக் சான்ஸ் இல்லை, எனக்கு காப்பிரைட்டில் ஏதாவது காசு கொடுங்கன்னு கேளுங்க. வேண்டாங்களே, யார் வேணாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். இதுக்கு சுருக்கமான ஒரே பதில் வளர்த்தான். 10 எனக்கு அவருக்கு நினச்சி வருத்தமாக இருக்குது. ஒரு காலத்தில் தீபாவளினாக்கா 5 படம் ரிலீஸ் ஆனால் 5 படமும் மியூசிக் இளையராஜா. இன்றைக்கி கடைசியாக என்ன படம் போட்டாங்கன்னு 2 பேரும் யோசிச்சு சொல்கிறீங்க. அது அந்த படம் அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு படம் போட்டு. ரஜினி வந்து தளபதி படத்துக்கு பிறகு இளையராஜாவை யூஸ் பண்ணல, பெருமாண்டி படத்துக்கு பிறகு கமலில் யூஸ் பண்ணல. இன்றைக்கி வந்திருக்க புது நடிகர்களுக்கு இளையராஜாங்கிற ஒரு டைரக்டர் இருக்கிறதே தெரியாது. அவர் மகனும் கொஞ்ச நாள் வந்துட்டு தான் அவரையும் சேர்ந்து காணுது. அந்த குடும்பமே காணும். அப்புறம் ஏதோ அப்பப்போ கச்சேரி நடந்துக்கிட்டு இருப்பாங்க, அதையும் காணும். அவர் நிலைமை நமக்கு புரியுது. அதுக்காக நம்ம அனுபவப்படுறோம். ஒரு நல்ல இசைக்கலைஞர் இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்க, வாய்ப்புகள் கொடுங்க. இது காப்பிரைட் கேட்குறாரு. இப்போ
கஷ்டத்தில் இருக்கிறார். வேணா ஒரு அவரால் வளர்க்கப்பட்ட இசைக்கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நிதி இது வசூல் பண்ணுறதுக்காக ஒரு கச்சேரி நடத்தலாம். நடத்தி அவருக்கு வசூல் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் என்னுடைய ஆலோசனை. அவருக்கு அதை பண்ணு. சரி சார், பார்ப்போம். இது இப்படியே தொடர்ந்துட்டே தான் இருக்குது. மீண்டும் இசையா வரிகளா அல்லது இளையராஜாவா எம்எஸ்வியா இல்லை இளையராஜாவா ஏ ரகுமான்ன்றது வந்து போட்டி போயிட்டு தான் இருக்க போகுது. பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. பாடல் மூலமாக பல கருத்துக்களை தெரிவிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.